இங்க நான் தான் கிங் 2024ல தியேட்டர்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு காமெடி மூவி ஆனந்த் நாராயணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சந்தானம், பிரளயா, மனோபாலா, பாலா சரவணன், தம்பி ராமையா மற்றும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோன சந்தானம் ஒரு மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரும் பொண்ணு தேடிட்டு இருப்பாரு. சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 லட்சம் ரூபா கடன் வாங்கி வீட்டை கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டு கடன் எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜம்மீன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப் இவர் நினைச்சபடி அமையாது, உல்டாவாக மாறிடும். நிறைய சம்பவம் லைஃப்ல நடக்கும். அந்த சம்பவமெல்லாம் என்ன, இந்த சம்பவத்திலிருந்து சந்தானம் எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சந்தானத்தோட ஆக்டிங் தாங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் ஏகப்பட்ட காமெடி ஆக்டர் இருக்காங்க. பாலா சரவணன், தம்பி ராமையா, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக காமெடியில் கொண்டு போயிருக்காங்க. காமெடி செமையாக கிளிக் ஆயிருக்கு. அதுவும் இந்த இவர் சந்தானம் அந்த தம்பி ராமையா, முனிஷ்கானு, பாலா இவங்ககிட்ட எல்லாம் அப்படியே மாட்டிக்கிட்டு முழிப்பா புரிப்பாரு. அந்த காமெடியில் செம்மையாக அப்படியே நம்மள அறியாமலே சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் நம்மளை என்கேஜாக சூப்பராக வச்சிருக்காங்க. இமானினுடைய மியூசிக் செம்மையாக இருக்கு. ஒரு சில பாடலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் சினிமாவோட படத்துக்கு என்ன தேவையோ அது பக்காவாக கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹீரோயின் புதுமுகம் தான், அவங்களோட ஆக்டிங் செம்மையாக வந்திருக்கு. இப்படி படத்தை நடிச்ச எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னால செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு காமெடி எடுப்பிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது கிளைமாக்ஸ் காமெடியாக சொல்லியிருக்காங்க. சீரியஸாக சொல்ல வேண்டிய விஷயத்தை இவங்க காமெடியாக சொல்லிட்டாங்க. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. படத்துடைய லென்த் அதிகமாக இருக்குது. 2.5 மணி நேரம் படத்தை ஓட்டுறாங்க. அந்த லென்த்தை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கட்சாட்டு கொடுத்து கொஞ்சம் ட்ரிம்மாக முடிச்சிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். அதேமாதிரி படத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் வருதோ அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வைக்கிது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஸ்க்ரீனில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே காமெடி தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் செம்மையாக இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியில் கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்க படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒருத்தாண்மை தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் உங்களால் உங்கள் கதை